இன்னொன்று செப்பரேஷன் கான்ஷியஸ்னஸில் எப்பவுமே வந்து நம்ம யாரோ ஒரு பர்சனை, அது பார்ட் 1 வச்சுப்போம், அது பார்ட் 2 வச்சுப்போம். யாரோ ஒரு பர்சனை நம்ம ட்வின் ஃப்ளேம்னு நினச்சிட்டு இருப்போம். உண்மையிலே அவங்க ட்வின் ஃப்ளேமாக இருக்கலாம், ட்வின் ஃப்ளேமாக இல்லாமல் இருக்கலாம். அவங்க ஜஸ்ட் ஒரு ட்ராமா பாண்டாக கூட இருக்கலாம். நம்மளுக்கான ஏக்கம் இருக்குல்ல, என்னை புரிஞ்சுக்கிறதுக்கு கூட யாரும் இல்லையே, நம்ம இவ்வளோ தூரம் ஜேர்னி கஷ்டப்பட்டு க்ராஸ் பண்ணி வந்திருக்கமே அப்படின்னு நம்ம நினச்சிட்டே இருந்திருப்போம் இல்லையா? நம்ம ஸ்பிரிச்சுவல் ஜேர்னிக்குள்ளே தான் இருக்கோம், ஹீலிங் ஜேர்னிக்குள்ளே தான் இருக்கோம். இன்னும் கம்ப்ளீட்டாக நம்மளோட பெஸ்ட் வெர்ஷன் ஆகிறதுக்கு இடையிலேயே ஆன் தி வே ஆஃப் பிகமிங் யுவர் பெஸ்ட் வெர்ஷனில் இருக்கீங்க. நடுவில் எங்கேயோ ஒரு படிக்கட்டில் நிற்கிறீங்க அப்படி வச்சுக்கோம். ஸோ அப்போவே இப்படி ஏங்கும்போது அதே படிக்கட்டில் ஏற இன்னொரு பர்சன், இன்னொரு ஆண், அவங்களும் நினைப்பாங்க, சே என்ன இப்படி புரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு பெண் இல்லையே அப்படின்னு. அப்போது உங்கள் ரணங்கள் எல்லாம் கொட்டுறதுக்கு ஒரு குப்பை தொட்டியை நீங்கள் தேடுறீங்க, அவங்க ரணங்கள் எல்லாம் கொட்டுறதுக்கு ஒரு குப்பை தொட்டியை அவங்க தேடுறாங்க. ஸோ இது வந்து ட்ராமேட்டிக் பாண்ட். ஆக்சுவலாக அது ட்ராமா பாண்டுன்னு தெரியாமையே, சரி தெரியல நமக்கு அவ்வளோ நாலேஜ் இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்க, அவன் தான் ட்வின் ஃப்ளேமு அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்கல்ல, நினைக்கிற அந்த பர்சனை பற்றியே அவன் லைஃப்பில் என்ன நடந்துட்டுருக்கும், அவன் கல்யாணம் ஆயிருந்துச்சுன்னா அவன் வைஃப் கூட இவ்வளோ க்ளோஸாக இருக்கானே, நமக்கு அவ்வளோ டைம் கொடுக்க மாட்டேங்கிறானே, நம்மளை இம்பார்ட்டன்ஸாக கருத மாட்டேங்கிறானே, நம்மளை ப்ரையாரிட்டியாக கருத மாட்டேங்கிறானே. கல்யாணம் ஆகாதவனாக இருந்தால் கூட அவங்க அப்பா அம்மாவுக்கு, அவன் ஃபேமிலிக்கு, அவன் ஜாபுக்குன்னு டைம் கொடுத்தான், அவன் வந்து கெரியர் க்ரோத்துக்கு, அவன் மணி மேனிஃபெஸ்ட் பண்ணுறதுக்குன்னு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறான், இன்வெஸ்ட் பண்ணுறான் அப்படின்னா அதுக்கெல்லாம் ப்ரையாரிட்டியாக செலக்ட் பண்ணுறானே, நம்மளை ப்ரையாரிட்டியாக செலக்ட் பண்ண மாட்டேங்கிறானே. அவன் லைஃப், அவனோட சூழ்நிலை, அவன் எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறான், அவன் திங்க் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா, உங்களை திங்க் பண்ணாமல், நீங்களே உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம, உங்களை நீங்கள் ப்ரையாரிட்டியாக சூஸ் பண்ணாமல், வெளியே இருக்கிற அந்த ஆண், அவன் உங்கள் ட்ரூ ட்வின் ஃப்ளேமாக கூட இருக்கட்டும், அவனையே சூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னாலும் தட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் செப்பரேஷன் கான்ஷியஸ்னஸ்.